வரலாற்றின் பிறகு இந்த முதலாவது மாவீரராக இருக்கக்கூடிய சங்கர் அவர்களுடைய உடல் தமிழகத்தில் வச்சு தகனம் செய்யப்படுது. இதுல ஒரு விஷயம் நீங்கள் அவதானிக்கலாம். 1982 அக்டோபர் மாதம் 27 சாவகச்சேரி போலீஸ் நிலையம் தாக்குதல் ஒன்று தமிழீழ விடுதலை புலிகளால் மேற்கொள்ளப்படுது. அப்ப இந்த தாக்குதலில் காயமடைந்த புலேந்திரன், சீலன், ரகு என்று சொல்லப்படுகிற குண்டப்பா இவை எல்லாருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டது நிர்மலா நித்யானந்தன் அவர்களுடைய நாவலர் வீதியில் இருக்கின்ற வீட்டில் என்று சொல்லி அந்த வீடு முற்றுகையிடப்படுது. அப்ப இந்த முற்றுகை நடவடிக்கையின் பொழுது அந்த முற்றுகைக்குள்ள இருந்து தப்பிக்கிற விதமாக நடைபெற்ற தாக்குதல்ல சங்கர் அவர்கள் வயிற்று பகுதியில காயப்படுற. அப்ப வயிற்று பகுதியில் காயப்பட்ட சங்கர் அவர்கள் கைலாச பிள்ளையார் அடியில போகின்ற பொழுது ஈழநாதம் பத்திரிகையினுடைய பிரதான ஆசிரியர் போனா ஜெயராஜ் அவர்கள் கண்டு அவற்றை சைக்கிளில் ஏற்றி கொண்டு வந்து யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துக்கு ஜப்னா யூனிவர்சிட்டிக்கு முன்னுக்கு இருக்கிற இந்த குமாரசாமி வீதியில் இருக்கிற 41 நம்பர் வீட்டில் கொண்டு போய் சேர்க்கிறார். ஏனென்றால் அந்த வீட்டில் இந்த விடுதலை போராட்டத்தோடு தொடர்புடைய படியல் அங்கே இருக்கிறத அவருக்கு தெரிஞ்சு கொண்டு அங்கே கொண்டு விட்டோங்க. சிவகுமாரன் என்று சொல்லப்படுகிற ஆண்டன் அவர்களுடைய துணையோட காயப்பட்ட சங்கர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்படுறார். என்றால் யாழ்ப்பாணம் பொதுநா வைத்தியசாலையில் அந்த நேரத்தில் சிகிச்சையை கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. இலங்கைக்குள்ள வச்சும் சிகிச்சை கொடுக்க முடியாது. ஆகவே கடல் மார்க்கமாக தமிழ்நாட்டுக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டு அங்க அவர் உயிரிழக்கிறார். நவம்பர் மாதம் 27 மாலை 6:05 அளவில் அவர் உயிரிழக்கிறார். அப்ப அவருடைய உடல் அப்படியே தமிழகத்திலேயே வச்சு தகனம் செய்யப்படுகிறது. அதற்கு கொல்லி வச்சவர் அப்பையானர் என்றவர் தான் முதலாவது மாவீரராக இருக்கக்கூடிய சங்கர் அவர்களுடைய உடலுக்கு கொல்லி வைத்தவர் அப்பையா. இதுல ஒரு மறக்க முடியாத ஒரு பாச பிணைப்பு சம்பவம் ஒன்றும் நடக்குது. வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை பொதுவாக இயக்கத்தினுடைய உறுப்பினர்களும் மக்களும் அந்த நேரத்தில் தம்பி என்று அழைக்கிறது வழமை. அப்ப சங்கர் அவர்கள் தன்னுடைய உயிருக்கு போராடி கொண்டு வெளியால துடிச்சு கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் பொதுவாக ஒரு ஆள் வெளியில துடிக்க கத்து வேற, அப்பாண்டு கத்து வேற, அம்மாண்டு கத்து வேற. பொதுவா நிறைய பேர் கத்துற அம்மாண்டு தான். அப்ப அம்மாண்டு கத்துவினம், அப்பாண்டு கத்துவினம், மிஞ்சி போனா வீட்டில் இருக்கிற யாராவது ஒரு உறவினரை கூப்பிட்டு கத்துவினம். ஆனா இவர் வெளியில துடிக்க தம்பி என்று தலைவர் அவர்களை நோக்கி அவரை நினைவு கூர்ந்து கத்தி இருக்கிறார், வெளியில துடிச்சிருக்கிறார். அப்ப இந்த விஷயம் தலைவர் அவர்களுடைய காதுகளுக்கு வந்தடைந்து அதன் பிற்பாடாக இந்த சங்கர் அவர்கள் இறந்த அந்த நாளில் அவர் வயிற்றில் விழுப்பு நடந்திருந்த காரணத்தினால் அவரால் உணவருந்த முடியாது. அப்ப நவம்பர் மாதம் 27 1983 இருந்து 2008 வரைக்குமே மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கின்ற ஒரு வளமை ஒன்று இருந்தது. சரி, இது இப்படி போய்கொண்டிருக்க இந்த தகனம் செய்கிற வளமைகள் நடந்து கொண்டிருக்கக்குள்ள 1983 திருநெல்வேலியில நடைபெற்ற இந்த தபால் கட்ட சந்தியில நடைபெற்ற தாக்குதல்ல இறந்த செல்லக்கிளி அம்மானுடைய உடல் நீர்வேலி பகுதியில புதைக்கப்பட்டு பின்னாளில் அது ஆரம்பத்தில் அது வெளியில சொல்லப்படாட்டியும் பின்னாளில் அது அறியத்தரப்பட்டது. அப்ப இந்த எரிக்கிற வளமை மிக நீண்ட காலமாக இருந்து ஒரு கட்டத்துக்கு பிற்பாடாக தனியான சுடலைகளை உருவாக்கி அதுல தகனம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்துருவாக்கம் வந்து பிறகு இல்ல தகனம் செய்யக்கூடாது, அதை நாங்கள் புதைக்க வேணும் என்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருந்தது. அப்ப இப்படியே போய்கொண்டிருக்கக்குள்ள முதலாவதாக சுவரொட்டிகளை ஒட்டுறது என்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டது வந்து திலீபன் அவர்கள் யாழ்ப்பாணத்திலே அரசியல் துறைக்கு பொறுப்பாக இருந்த காலப்பகுதியில் ராஜன் என்கின்ற ஒரு போராளி உங்கள் சுவடுகளில் தொடரும் பாதங்கள் என்ற ஒரு சுலோகத்தை எழுதி கொண்டு போய் பொட்டம்மானிடம் கொடுத்து இதை நாங்கள் சுவரொட்டிகளாக ஒட்டுவோம் என்று சொல்ல பொட்டம்மான் சொல்றார், இல்லை நாங்கள் இப்படியே ஒட்ட வேண்டாம், போய் ஒரு கருப்பு பெயிண்ட் எடுத்துக்கொண்டு வாங்குவோம், கொஞ்சம் கருப்பு பெயிண்ட் எடுத்துக்கொண்டு வாங்க. கருப்பு பெயிண்ட் வாலியோடு ஒரு ஆள் வந்தோடனே ஒரு வெள்ளை கலர் ஷீட்டை வச்சுட்டு பக்கத்தில் நின்ற ஷூட் என்ற போராளியை கூப்பிட்டு
இதில் காலை நினைச்சு போட்டு இந்த வெள்ளை பேப்பரில் சிந்தாம அப்படியே பதியுமோன்னு சொன்னோன்னே அவர் பதிக்கிறார் கால். பதிச்சால் அந்த கால் வந்து சின்னனாக இருக்குது. அப்போ பக்கத்தில் சொன்னோம் இல்லை இன்னும் கொஞ்சம் பெரிய காலாக இருந்தால் தான் அது அந்த பாதமாக இருந்தால் தான் அது சரியாக இருக்கும். அப்போ பிறகு ஜாக்சன் என்கின்ற போராளியினுடைய கால் தடம் வந்து அதில் அந்த பாதத்தின் அச்சு வந்து அதில் பதியப்பட்டு அப்போ அதோட என்ன செய்யறாருன்னு சொன்னால் இந்த பாதங்கள் என்று எழுதியிருந்தது தானே அதை நீக்கி போட்டோமான என்ன செய்யறாருன்னா அந்த இடத்துல டாட் போட்டு விடுறார், புள்ளிகளை போட்ட உடனே அது உங்கள் சுவடுகளில் தொடரும் என்று சொல்லி டாட் இருக்குது. கீழே ஒரு பாதத்தின் படம் இருக்குது. அப்போ இதுதான் முதலாவதாக ஒட்டப்பட்ட சுவரொட்டியாக இருக்கும். அதே போல ஆரம்ப காலகட்டங்களில் நள்ளிரவில் தான் இந்த நினைவேந்தல்கள் செய்யப்பட்டு வந்தது. பிறகு பிற்காலத்தில் 6:05 என்ற அந்த முதலாவது மாவீரருடைய உயிர் பிரிந்த, அதாவது சங்கர் அவர்களுடைய உயிர் பிரிந்த அந்த 6:05 இந்த நினைவேந்தல்கள் சுடரேற்றி கொண்டாடப்படுகிறது. அல்லது கொண்டாடப்படுறதை விட சரியான வசனம் நினைவு கூர்தல் செய்யப்படுகிறது. அந்த 6:05 செய்யப்படுகிறது. அதே போன்று இந்த மாவீரர் தினத்துக்குரிய ஒரு பாடலும் உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த பாடலை எழுதினவர் வந்து இந்த பாடலை எழுதியவர் புதுவை ரத்தினதுரை அவர்கள். ஒரு பெண் போராளி இந்த மாவீரர் தின ஏற்பாடுகள் குறித்து கலந்துரையாடலில் தலைவருக்கு தன்னுடைய மன ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். பெற்றோர்களும் அங்கே குழுமி இருக்கு, அதாவது மாவீரருடைய பெற்றோர்களும் அங்கே கூடியிருக்கக்கூடிய ஏனையவர்களும் போராளிகளும் சேர்ந்து பாடக்கூடிய மாதிரி ஒரு பாட்டு வேணும் என்று. அப்போ அந்த நேரத்தில் தான் இந்த பாடல் வந்து உருவாக்கப்படுகிறது. இந்த பாடலை எழுதுறது வந்து புதுவை ரத்தினதுரை அவர்கள் எழுதுகிறார். தாயக கனவுடன் சாவினை தழுவிய சந்தன பேழைகளை இங்கு கூவிடும் எங்களின் குரல் மொழி கேட்குதா குழியினுள் வாழ்பவரே என்று பாடு. இதில் ஒரு வரி வரும். அந்த வரிக்கு எனக்குமே நானுமே இதை பார்த்துருக்கேன், கண்ணால் பார்த்துருக்கேன். அந்த வரிகள் வரும்பொழுது பெற்றோர்கள் தேம்பி அழுகிறத பார்க்குறாங்க. ஒரு முறை உங்களின் திருமுகம் காட்டியே மறுபடி உறங்குங்கள். தாயக கனவுடன் சாவினை தழுவிய சந்தன பேழைகளே இங்கு கூவிடும் எங்களின் குரல் மொழி கேட்குதா குழியினுள் வாழ்பவரே. ஒரு முறை உங்களின் திருமுகம் காட்டியே மறுபடி உறங்குங்கள். இப்படித்தான் மாவீரர் தினம் தமிழர் தாயகத்தில் உருவானது. இது ஒரு வரலாற்று பதிவாக இன்றைக்கு மக்கள் மனங்களில் நிறைஞ்சிருக்கு.